OMRல விட்டதை இப்போ ஒரகடத்துல விட்டுறாதீங்க. 56 ஏக்கர்ஸ்ங்க, 56 ஏக்கர் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்து நான் கொடுக்குறேன். ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீங்க. கையில ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதும், ஏரோ சிட்டில ஒரு பிளாட்டே நீங்க வாங்கலாம். 5 லட்ச ரூபா உங்க கையில இருக்கா, நான் உங்களுக்கு ஒரு வீடே நான் கொடுக்குறேன். நம்ம சென்னை ECRல உங்களுக்கு ஒரு பிளாட் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், தண்ணி பாத்தீங்கன்னா 50 அடியில தண்ணி, சாயில் ரெட் சாயில். இப்போ அவர் வாடகைக்கு விட்டுட்டாரு, ஒரு போர்ஷன் 6000 ரூபான்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஏரோஸ்பேஸ் பார்க், IT பார்க், ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் 5000 ரூபாய் போகும். இன்னொரு 2 இயர்ஸ்ல 40 ஃபீட் 30 ஃபீட் ரோட்ஸ் எல்லாமே 4 ரோடுமே 100 அடி ரோட்ல தான் நம்ம சைட்டுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். நம்ம OMR டைடல் பார்க் பக்கத்துல விட்டதை ஒரகடம் 3rd டைடல் பார்க் பக்கத்துல விட்டுறாதீங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம நின்று இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கோம். ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு லொகாலிட்டி இது. சென்னையோட லேண்ட்மார்க். இன்னைக்கு எங்க தமிழ்நாட்டுல எங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லேண்ட்மார்க் இது. இப்போ மெட்ரோ ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ மெட்ரோ ஒர்க் இப்போ ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த லேண்ட்மார்க்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல டிரைவ்ல நீங்க ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 56 ஏக்கர்ஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் நம்ம லொகேட் ஆயிருக்கு. வாங்க நம்ம போகும்போது இன்னொன்னு லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பார்த்துட்டே போலாம். நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு, 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கிறதுலே சென்னையிலே பெரிய அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, ரொம்ப மெயினான கனெக்டிவிட்டி. இதே அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நம்ம அப்படியே நம்ம சைட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல நின்னுட்டு நான் உங்களுக்கு இந்த லொகேஷன் காமிக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த லேண்ட்மார்க்கு போவோம். இதுதான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பழமையான கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் இருந்து அப்படியே இந்த ரோட அப்படியே ஆப்போசிட் ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு வே தான். நம்ம இப்ப வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க். ஆக்சுவலா ஒரகடமோட ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க். ஏரோஸ்பேஸ் பார்க் அண்ட் டைடல் பார்க் வித் 100 IT கம்பெனிஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொகாலிட்டி. OMRல விட்டதை இப்போ ஒரகடத்துல விட்டுறாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்துட்டோம் நம்ம ஏரோ சிட்டி அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு. லே அவுட் கிடையாது, இது ஒரு டவுன்ஷிப். நான் தான் திரும்ப சொல்லுவேன், டவுன்ஷிப் இது. 56 ஏக்கர்ஸ்ங்க, 56 ஏக்கர் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது DTCP அப்ரூவ்டு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். லீகல் எல்லாம் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஏரோ சிட்டில phase 1, phase 2, phase 3 முடிச்சு இப்போ phase 4 நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் புக்கிங் முடிக்க போறோம். ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் வரும்போதே உங்களுக்கு காமிச்சேன் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே எல்லாமே லேண்ட்மார்க்ஸ். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைட் டெவலப் பண்ணிட்டு இந்த டெவலப்மெண்ட்ஸ் வருங்க 5 வருஷம் கழிச்சு வரும், இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேர்லயே நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லா லேண்ட்மார்க்கும் நான் காமிச்சிட்டு தான் நம்ம சைட்டுக்கு வரோம். நீங்களும் சைட்டுக்கு வரும்போது சொல்லுங்க, உங்களுக்கும் நாங்க எல்லா லேண்ட்மார்க்ஸ் இந்த சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சைட் உள்ள கூட்டிட்டு வரேன். எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவு, ஒரு இடம்ன்றது ஒரு கனவு, ஒரு மனையோ ஒரு வீடோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கனவு தான். இப்போ உடனே வீடு கட்டி வரணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். ஏன்னா எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணியிருக்கோம். என்டையர் 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுத்துருக்கோம். தண்ணி பாத்தீங்கன்னா 50 அடியில தண்ணி, சாயில் ரெட் சாயில். அதனால என்ன போட்டாலும் நல்லா விளையும். அந்த அளவுக்கு நல்ல அருமையான சாயில் இருக்கு, தண்ணி இருக்கு. இங்க நம்ம ஏரோ சிட்டிலே பாருங்க வீடு கட்டி குடியே வந்திருக்காங்க. அதாவது நிறைய பேர் ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கும் நம்ம ஏரோ சிட்டி அருமையான ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம கிட்ட பிளாட் வாங்கினாரு, ஜஸ்ட் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட். அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம், கிரவுண்ட் பிளஸ் 2 3 போர்ஷன். இப்ப அவர் வாடகைக்கு விட்டுட்டாரு, ஒரு போர்ஷன் 6000 ரூபான்னு சொல்லிட்டு 18000 ரூபாய் அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் சிறுக சேமிச்சு வச்சிருப்பாங்க. 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா சிறுக சேமிச்சு ஒரு லட்சக்கணக்கில் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த சேமிச்சு வச்ச பணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லாட்டி அது டபுள் ஆயிருக்கா, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது குட்டி போட்டிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பணம் அப்படியே தான் இருக்கு. அது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதை கோல்டுல இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்ல இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. அதுல ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு, ஆனா ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். நான் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சுத்தி. அதாவது டைடல் பார்க்கா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க், IT பார்க், ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இது எல்லாம் இன்னொரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 100% ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் அந்த லொகாலிட்டியில வேலை செய்ய போறாங்க. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதோட
இதோட ரேட் நான் சொல்றேன் பாருங்க, 5,000 rupees மினிமம். கண்டிப்பா நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், 5,000 ரூபாய் போகும் இது இன்னொரு 2 இயர்ஸ்ல. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃபர் ரேட் தாங்க. அதுவும் 2,100 rupees per square feet, 2,100 ரூபாய் per square feet நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் ஆஃபர் பிரைஸா. நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 600 square feetல இருந்து 1 ground வரைக்கும் பிளாட் சைசஸ் இருக்கு. எல்லா பட்ஜெட்லயும் பிளாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளாட்டை சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட்ல ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, 40 feet 30 feet ரோட்ஸ் எல்லாமே. ஒரு சைட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். 4 ரோடுமே 100 அடி ரோட்ல தான் நம்ம சைட்டுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. நம்ம OMR டைடல் பார்க் பக்கத்துல விட்டதை நீங்க நம்ம ஒரகடம் 3rd டைடல் பார்க் பக்கத்துல விட்டுறாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு growth இருக்கும். உங்க ஃபியூச்சரோட ரிட்டர்ன்ஸாவும் இருக்கும். நம்ம சைட்ல பிளாட் வாங்குறவங்களுக்கு ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்து நான் கொடுக்குறேன். ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீங்க. நம்ம ஏரோ சிட்டில 2 கிரவுண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஈசிஆர்லங்க, அதுவும் நம்ம சென்னை ஈசிஆர்ல உங்களுக்கு ஒரு பிளாட் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ செங்கல்பட்டு தாண்டியோ இல்ல மதுராந்தகம் இல்லாட்டி மேல்மருவத்தூர்லாம் அந்த சைடெல்லாம் நான் கொடுக்கலங்க. நான் கொடுக்கறது நம்ம ஈசிஆர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் ஒன்று ரிசார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு ரிசார்ட்ஸா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பிளாட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதுவும் 6-way லைனா இப்போ ஈஸியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒண்ணும் இல்லைங்க, பெரிய ரோடு. அந்த 6-way லைன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுங்க, அது ஈஸியார் சைட். தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய ஒரு லொகாலிட்டி தாங்க நம்ம ஏரோ சிட்டி. வண்டலூர்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கூட வராது, 15 மினிட்ஸ். அதே மாதிரி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்தும் ஜஸ்ட் அங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். NH4 பெங்களூர் ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும். இன்னொரு 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். உங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நம்ம ஏரோ சிட்டில ஒரு பிளாட்டே நீங்க வாங்கலாம். அதாவது பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல EMI நீங்க கட்டலாம். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கா, நான் உங்களுக்கு ஒரு வீடே நான் கொடுக்குறேன். பேலன்ஸ் வந்து நீங்க பேங்க் லோன்ல EMI கட்டிக்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.